2 இனத்திலே ஒருத்தர் கூட உயிரோட இல்லாம அழிஞ்சு போயிட்டாங்க. அவதாரங்களுக்கு அப்படி ஒரு நிலைமைனா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இது பாருங்க, ஆக்குற எண்ணம் அழிக்கிற எண்ணம் எல்லாம் கடவுளுக்கு தான் இருக்கணுமே தவிர நமக்கு இல்ல. மகாலிங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எங்களுடைய பூர்வீக சொத்து மட்டும்தான், அவரோட அழிவு இல்ல. அப்படி அவர் அழிஞ்சுதான் எங்களுக்கு எங்க சொத்து கிடைக்கணும்னா அப்படி ஒரு சொத்தை தேவையில்லை. கேஸ் நீங்க முதல்ல வித்ட்ரா பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியில நெருப்பு வச்சா வீடு மட்டும் தான் எரியும். நாம வீட்டுக்குள்ள நின்னு நெருப்பு வச்சா நம்மளும் சேர்ந்து தான் எரிவோம். ஏற்கனவே பண்ண பாவத்தினாலதான் குழந்தை பிறக்கலன்னு சொன்னீங்க. கோயிலுக்குள்ளன்னு ஏறி இறங்கினாலதான் மறுபடியும் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னீங்க. தெரியாம பண்ண பாவத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனைனா, தெரிஞ்சு பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? தயவு செஞ்சு உங்க பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க. என்ன மன்னிச்சிருக்குமா மேடம்? ஆத்திரமும் பழி வாங்குற உணர்ச்சியும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. கேஸ பொறுத்த வரைக்கும் நானும் அனந்தகிருஷ்ணனும் நேர்மையா தான் வாதாடணும். நியாயமா உங்களுக்கு என்ன தீர்ப்பு வருமோ அதுதான் வரப்போகுது. நான் மகாவை அழிக்க நினைச்சது உண்மை. அதுக்கு உங்களையோ உங்க கேஸையோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மகாவோட நம்பர் 2 அக்கௌண்ட் வாங்கி நான் அவரை பழி வாங்க நினைச்சேன். அதுக்காக என் நண்பர் அனந்தகிருஷ்ணனை பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். என்னால மகாலிங்க ஐயருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆண்டவங்கிட்ட அவர் பதில் சொல்லியே ஆகணும். நிச்சயமா சொல்லுவார். அதுக்காக நீங்க கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம். அம்மா மேடம், உங்களையும் உங்க அம்மாவையும் அவர் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அந்த மகாலிங்கத்துக்காக நீங்க இறங்க போறீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க நல்லா இருப்பீங்க மேடம். நீங்களும் பரத்தும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சௌரியமா வாழணும் மேடம். மை அட்வான்ஸ் விஷஸ். தேங்க்யூ. நீங்க உங்க மனசை மாத்திக்கிறது தான் என் கல்யாணத்துக்கு நீங்க கொடுக்க போற பெரிய கிஃப்ட். கண்டிப்பா நிச்சயதார்த்தத்துக்கு வந்துருங்க. நீங்களும் தான் சார். கண்டிப்பா கண்டிப்பா. நான் போயிட்டு வரேன். ஓகே மேடம். வரேன். மாமி, மாமி, உள்ளவா பூஜா. அடடே, வாங்கோ வாங்கோ, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதிசயமா இருக்கு. அதுவும் ஆத்துக்காரோட கூட பூஜாவையும் கூட்டின்னு வந்திருக்க. பூஜா, எப்படிமா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உமா எப்படி இருக்கா? ஏன் உமாவை நீ பாக்குறதே இல்லையா? அப்பப்போ பாக்குறோம், பேசுறோம். ஆனா அம்மாவை பாக்கும்போது பொண்ணை பத்தி கேக்குறது இல்லையா? அதான். அவளுக்கு என்னம்மா, நன்னா இருக்கா. என்ன, எங்க ஆத்துக்காரருக்கும் அவளுக்கும் தான் பேச்சுவார்த்தையே கிடையாது. எல்லாம் இந்த கல்யாண பேச்சால வந்ததுதான். மாப்பிள்ளை யாருன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா. மனசுக்குள்ள ஏதோ இருக்கும் போல இருக்கு. என்னது, நான் எவ்வளவு வேதனையோட சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஏதோ ஜோக்க கேட்ட மாதிரி சிரிக்கிறீங்களே. மாமி, நீங்க கவலையே படாதீங்க. உங்க பிரச்சனைக்கு முடிவு சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஐயோ, இது வரைக்கும் அவகிட்ட 1000 தடவை பேசியாச்சு. அவ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. இதுல நீங்க என்ன முடிவு சொல்ல போறீள்? மாமி, இப்ப நாங்க இங்க வந்ததே உமா கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு தான். என்ன லட்சுமி சொல்ற? ஆமாம்மா, உமாவை பொண்ணு கேட்டு உங்க வீட்டுக்கு வரணும். எப்ப வரணும்னு நீங்க சார்கிட்ட பேசி ஒரு டைம் சொன்னீங்கன்னா முறைப்படி நாங்க வந்து பொண்ணு கேட்போம். உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நட்டுக்கிட்டு கழண்டு போயிடுதா? பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னாலே அவ அந்த எகிருவா. அப்படி இருக்கிறச்சே நீங்க எப்படி வர முடியும்? அம்மா, இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். உமா கிட்ட பேசிட்டு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்னது, உமா மாப்பிள்ளை வீட்டுக்காரா வர்றதுக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆச்சரியமா இருக்கே. நான் கடைசியா கேட்டப்ப கூட 1 வாரத்துல சொல்றேன்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நான் திரும்ப அவகிட்ட கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் பேசாம இருந்துட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறச்சே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்லம்மா. முதல்ல உங்க ஆத்துக்கு வரதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க மாப்பிள்ளையோட வந்து எல்லாம் கலந்து பேசி நிச்சயதார்த்தம் பண்றத பத்தியும் கல்யாணத்தை பத்தியும் பேசி ஒரு முடிவு எடுப்போம். சரிங்க, நீங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லவே இல்லையே. மாப்பிள்ளை யாரு, என்ன பண்றார், பூர்வீகம் என்ன, நீங்க இதெல்லாம் சொன்னாதானே நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப தங்கமானவர். உங்களுக்கு அவரை நல்லா தெரியுமா? நேக்கு தெரியுமா? என்னம்மா சொல்ற? பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னாலே அவ திட்டுவா.
பாதி பேர் வந்து அவமானப்பட்டு போயிருக்கா. மீதி பேரை நாங்களே வரவிடாம தடுத்துட்டோம். இப்போ மாப்பிள்ளை எனக்கு தெரியும்னு சொல்ற. எங்க சொந்தத்திலயும் யாரும் கிடையாது, அந்நியத்திலயும் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. யாரு மாப்பிள்ளை சொல்லுங்கோ. பூஜா, மாமியை பார்த்தா பாவமா இருக்கு. சஸ்பென்ஸ் எல்லாம் போறோம், நேர விஷயத்துக்கு வந்துரும். மா கொஞ்சம் பில்டப் கொடுக்கலாம்னு நினைச்சேன், வேணான்றீங்களா? சொல்லிட்டா? சொல்லிடு. மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா, நம்ம பரத் தான். என்னது, நம்ம பரத் தம்பியா? பரத் தான் மாப்பிள்ளை. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது. ஆனா அப்படி இருக்காதுன்னு தோணித்து. ஆனா அப்படி இருந்தா நன்னா இருக்கும்னு ஒரு பக்கம் தோணித்து. பரவாயில்ல, நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆண்டவன் முடிச்சு கொடுத்திருக்கார். மாமி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? பரத்தை மனசுல வச்சுட்டு தான் உமா வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயம் எனக்கு முதல்லயே தெரியும். இருந்தாலும் நீங்களே 1000 பிரச்சனைகள்ல இருந்தேள். பரத் வேற அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து கஷ்டப்பட்டு இருந்தான். இப்பதான் அவன் டைரக்டர் ஆகி படம் ரிலீஸ் ஆகி நன்னா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல சமயமா பார்த்து பொண்ணு கேட்கலான்னு தான் காத்துட்டு இருந்தோம். உங்க ஆத்து மாமா இருந்தா ஒத்துப்பாரோ மாட்டாரோன்னு தெரியாது. அதனால தான் அவர் இல்லாத சமயமா பார்த்து வந்திருக்கோம். தப்பா நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல லட்சுமி. பரத் தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். இப்படி ஒரு சந்தோஷமான தருணத்துக்காக நாங்க எத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம் தெரியுமா? அம்மா, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. நீங்க அங்கிளோட பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு எல்லாருமா கலந்து பேசி கல்யாண தேதியை குறிச்சிடலாம். சரிம்மா. சரி, வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது. அப்ப நாங்க கிளம்புறோம். வரோம் மாமி. இருங்க, எல்லாரும் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகணும். அதெல்லாம் முடியாது. நிச்சயம் பண்ணாம நாங்க கைய நினைக்க மாட்டோம். ஏன்னா நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்பா, நான் பொண்ணு வீட்டுக்காரியும் தான். அம்மா, டிஃபன்லாம் ஒண்ணும் வேண்டாம், நாங்க எல்லாரும் காஃபி குடிப்போம், அது போதும். சரி சரி, வா லட்சுமி. உட்காருங்க. அம்மா பூஜா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பரத்துக்கும் உமாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போறது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானம்மா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மேடம். நன்றிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதாரண வார்த்தை. ஏதோ ஒரு மெஸ்ல பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். இப்போ நான் ஒரு ஃபேக்டரி ஓனர். இந்த ஜென்மத்துல என் ஒய்ஃபையும் குழந்தையும் நான் பாப்பேன்னு சத்தியமா நினைக்கல. நடந்தது எல்லாமே ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. நான் கதைகள்ல படிச்சிருக்கேன். ரொம்ப ஏழையா இருப்பாங்க, திடீர்னு ஒரு தேவதை வருவாங்க, ஒரு வரம் கொடுப்பாங்க, அவங்க அப்படியே பணக்காரங்கள் ஆயிடுவாங்கன்னு. ஆனா அது நிஜத்துல நடக்கும்னு, அதுவும் என் வாழ்க்கையில நடக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல மேடம். இப்ப கூட உங்களை அன்னைக்கு சந்திச்சது என் கண் முன்னாடியே இருக்கு மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க லக்ஷ்மி ராஜன் அவங்களோட மருமகனா? ஆமா, உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க யாரு? என் பேரு பூஜா. ஓ, லக்ஷ்மி அம்மா எனக்கு அம்மா மாதிரி, ஓ, ஜானு எனக்கு தங்கச்சி மாதிரி. ஆஹா. மேடம், உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். தயவு செஞ்சு என்ன பார்த்த விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். எப்படிங்க ஸ்ரீதர், கட்டின பொண்டாட்டி கிட்டயும் பெத்த பொண்ணுகிட்டயும் இப்படி வாய் கூசாம போய் சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா மட்டும் இல்ல, ரொம்ப அவமானமாவும் இருக்கு. என்ன பண்றது, நான் பணக்காரன்னு போய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன். பணம் இல்லாம இந்த நிலைமையில போய் நிக்கிறது ரொம்ப அவமானமா இருக்கு மேடம். இங்க பாருங்க, எந்த ஒரு நல்ல மனைவியும் தன் புருஷன் பணத்தோட வரணுங்கிறத விட தான் பக்கத்திலேயே இருக்கணும், பாசத்தோட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. உங்களை மாதிரி நிறைய பேர் எதிர்கால கனவுகளுக்காக நிகழ்காலத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க பணத்தோட போய் நின்னா எல்லாம் சரியா போயிடுமா ஸ்ரீதர்? ஜானகியும் மஞ்சுவும் படுற மனவேதனைய வலிய உங்களால சரி செய்ய முடியுமா? முடியாது. கட்டினவளை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஜஸ்ட் ஒரு முழம் பூ இருந்தா போதும். கட்டு கட்ட பணம் இருந்தா சந்தோஷப்படலாம்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த முட்டாள்தனம். ப்ளீஸ், பேசாம ஜானகியை போய் பாருங்க. அதை விட ஜானகியை சந்தோஷப்படுத்துற விஷயம் வேற எதுவுமே இருக்காது.